தற்போது ஏற்றுமதியாளர்கள் சங்க துணைத் தலைவர் குமார் துரைசாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திருக்குமார். வணக்கம். வணக்கம். இப்ப கிட்டத்தட்ட திருப்பூர்ல மட்டுமே 2000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. இப்ப இந்த அமெரிக்கா விதித்திருக்கும் இந்த வரியின் காரணமாக இழப்பு எவ்வாறாக இருக்கும்? இதை எப்படி ஈடுகட்ட வாய்ப்புகள் இருக்கு? அதாவது 2000 கோடி ரூபாய் வர்த்தக இழப்பு மாதம் ஏற்படக்கூடும். ஆனால் பொருள் இழப்பு என்று பார்க்கும்போது இப்போ தற்சமயம் உற்பத்தியில் இருக்கக்கூடிய துணிகளையும் பாதியில் இருக்கக்கூடிய ஆடைகளையும் கட்டாயமாக அது அமெரிக்கா சந்தைக்குத்தான் அனுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய இறக்குமதியாளர்களுக்கும் அந்த சரக்கு தேவைப்படும் பட்சத்தில் கட்டாயமாக அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த பட்சத்தில் இருதரப்பும் பேசி ஒரு சுமூகமான உடன்படிக்கைக்கு நஷ்டத்தை எவ்வளவு குறைக்க முடியும் என்கின்ற ஒரு சூழலில் தான் இங்கு இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் இருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த நிலை நீடிக்குமே ஆனால் மாதம் 2000 கோடி ரூபாய் என்கின்ற வர்த்தக இழப்பீடு ஏற்படும். அதை தொடர்ந்து அதற்கான அதே அளவு சந்தையை மற்ற நாடுகள் மூலமாக ஈடுகட்ட முடியுமா என்று சொன்னால் உடனடியாக ஈடுகடை செய்ய இயலாது. 6 மாத காலம் முதல் 1 வருட காலம் கட்டாயமாக அதற்கான கால அவகாசம் தேவை. அந்த கால அவகாசத்தை தாங்கிக் கொண்டு செயல்படக்கூடிய நிறுவனங்கள் தொடர்ந்து செயல்படும். அரசு உதவும் பட்சத்தில் அந்த கால அவகாசத்தை கடக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் கிடைக்கும் போது நிச்சயமாக எல்லா நிறுவனங்களும் மீண்டும் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தற்சமயம் இந்த நிலை நீடிக்குமே ஆனால் குறைந்தது 6 மாதம் முதல் 1 வருடம் வரை இந்த பிரச்சனை நீடிக்கும். இப்போ முக்கியமாக நம்ம பார்க்கறது இப்போ ஜவுளித்துறையில ஏற்படக்கூடிய இழப்பு பத்தி கூறியிருக்காங்க. இந்த மாதிரி எந்தெந்த துறைகள்ல அதிக அளவிலான இழப்புகள் என்பது ஏற்பட வாய்ப்பு இருக்கு? ஜவுளித்துறை மட்டுமல்லது ஃபிஷரிஸ்ல இருக்கு, அது போக ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ்ல இருக்கு. இதெல்லாம் தான் இப்போதைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்குங்க. நாங்க ஜவுளித்துறையை அடிப்படையாக கொண்டதால் ஜவுளித்துறையை மட்டும்தான் அதிக அளவு நாங்க போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஜவுளித்துறையை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை மட்டும் நம்பி இருக்காம இதை டைவர்சிஃபை பண்ணலாம் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அப்போ நமக்கான ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட்டாக எது இருக்கும்? ஐரோப்பியா இருக்கும், வளைகுடா நாடுகள் இருக்கிறது, அது போக சவுத் அமெரிக்கா நாடுகள் இருக்கு, ஆப்பிரிக்கா நாடுகள் இருக்கு. அதற்கான நடவடிக்கைகள் அப்படின்றது இந்த துறையை சார்ந்து எடுக்கப்படுகிறதா? நிச்சயமாக அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. ஏன்னா கட்டமைப்பை வைத்திருக்கிறோம். கட்டமைப்பை வைத்துக் கொண்டு நம்ம அமெரிக்காவை நம்பி மட்டும் இருக்க முடியாது அல்லவா? இணைப்பில் பதிலளித்தமைக்கு நன்றி திரு குமார் துரைசாமி.